வணக்கம் நண்பர்களே, நான் இன்னைக்கு என்னோட மாடி தோட்டத்தோட அப்டேட்ஸ் தான் காட்ட போகிறேன். என்னோட கோவக்காய் செடி வந்து தனியாக எடுத்து மறுபடியும் வந்து ஃபர்டிலைசர்ஸ்லாம் ஆட் பண்ணி மண்ணை வந்து நல்லா லூஸ் பண்ணி நடாததுனால அந்த பழைய வேர்ல இருந்தே வந்து செடி வந்ததுனால அதில் வந்து சரியாக காய் இல்லை. இதை வந்து கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து மாற்றி வைக்கணும். அண்ட் என்னுடைய அவரை செடி இது வந்து கொடி அவரை வெள்ளை பூக்கள் வந்து ஃபுல்லாக காய்கள் இருக்கு. அண்ட் என்னுடைய பாவக்காய் செடி அண்ட் சுரைக்காய் செடியில் வந்து பூக்கள் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அண்ட் இது வந்து முடக்கத்தான் கீரை, குட்டி குட்டி வெள்ளை பூ இருக்கு இல்லையா அந்த செடி. அண்ட் மற்ற செடிகள் எல்லாமே நல்லா வளர்ந்துட்டு வருது. என்னுடைய கத்திரிக்காய் செடி, என்னுடைய கீரை செடிகள் எல்லாமே வந்து நல்லா சூப்பராக வளர்ந்துட்டு இருக்கு. இந்த இங்கே வச்சிருக்கிற பாவக்காய் வந்து குட்டி குட்டியாக வர பாவக்காய். அண்ட் மற்ற செடிகள் சொரக்காய் செடியில் எல்லா சொரக்காய் செடியிலையும் வந்து மொட்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மேபி 1 or 2 டேஸில் பூத்துரும். ஸ்டார்டிங்கில் வந்து வெறும் மேல் ஃப்ளவர்ஸ் மட்டும்தான் வரும். ஒரு 10 to 15 டேஸ் கழிச்சு தான் வந்து ஃபீமேல் ஃப்ளவர்ஸ் வந்து வரும். இன்கேஸ் வந்து உங்கள் செடிகள் கிட்ட வந்து ஹனி பீஸ், பட்டர்ஃப்ளைஸ் அந்த மாதிரி எதுவும் இல்லைன்னா நீங்கள் வந்து ஹேண்ட் பாலினேட் பண்ணுங்கள். அண்ட் என்னுடைய காராமணி காய்களும் வந்து செகண்ட் டைம் அறுவடை பண்ணுறதுக்கு ஃபுல்லாக வந்து வந்துடுச்சு. டொமேட்டோ செடிகள் வந்து லேட்டாக நட்டதுனால இப்போ தான் குட்டி குட்டியாக இருக்குது. இது வந்து ஒரு 25 நாள்லேருந்து 30 நாள் ஆன செடிகள். பார்த்தீங்களா, சுரைக்காய் பூக்கள் வந்து வந்துடுச்சு. இந்த பூக்கள் வந்து மேல் ஃப்ளவர்ஸ். இது வந்து ஏன் கொஞ்சம் ப்ரௌனாக இருக்குன்னா, சுரைக்காய் பூ வந்து நைட் டைமில் பூக்கும். காலையில் எந்திரிக்கும் போதுக்கு இந்த கலரில் வந்து மாறிடும். அதே வந்து நைட்டு பார்த்தா வெள்ளையாக இருக்கும். என்னுடைய 2 பசங்களும் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. அவங்களே வந்து செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊற்றுறாங்க. இது இன்னையோட கார்டன் அப்டேட் ஃப்ரெண்ட்ஸ். பை ஃப்ரெண்ட்ஸ்.